ஹாய் ஹலோ வெல்கம் டு டிஜி ஃபேம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆம்லேட்டுங்க. என்னடா இது, எல்லாருமே வந்துட்டு கலக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, சிக்கன் ஆம்லேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, குழம்பு கலக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஃபிஷ் ஆம்லேட்டு இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி புதுசாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிள். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஆஃப் ஆனியன், ஒரு ஆஃப் டொமேட்டோ, கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரே ஒரு ஃபிஷ், ஒரு எக் இல்லைனா 2 எக் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுவும் மைனூட்டாக சாப் பண்ணணும், இதுவும் மைனூட்டாக சாப் பண்ணணும். இது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கு வந்துட்டு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே இப்போ சாப் பண்ணிடலாமா? ஸோ நம்ம எல்லாமே இங்கே சாப் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எக் 2 எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஆம்லேட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கோகோனட் ஆயில் கொஞ்சம் அப்படியே ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே மரச்சாரல் போல் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கோம் ஃபிஷ். இது வந்து பாறை ஃபிஷ்ஷுன்னு எடுத்துருக்குறது. நீங்கள் எந்த ஃபிஷ்ஷுன்னா எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக அப்படியே எண்ணெயில் அப்படியே நல்லா தடவிட்டு அப்படியே ஒரு சுற்றி அப்படியே கொண்டு வைங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு 4 to 5 minutes ஆகும். ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம திருப்பி போடலாம். ஸோ நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபிஷ்ஷை போன்லெஸ் ஆக்கிடணும். ஸோ போன் தனியாக, ஃப்ளஷ் தனியாக, எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி போன்லெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 2 எக்கு, நான் சொன்ன மாதிரி சாப் பண்ண ஆனியன், டொமேட்டோ அண்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஸோ நல்லா எக்கை பீட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷை போட்டுருங்க, இந்த ஆனியனை போட்டுருங்க, டொமேட்டோ போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். வாங்க பீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பவுல் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 2 எக்கு போட்டிருக்கேன். ஆனியன் போட்டுக்கலாம், டொமேட்டோ, போன்லெஸ் பண்ண ஃப்ரைட் ஃபிஷ். ஸோ இதை நல்லா பீட் பண்ணணும். வாங்க பீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம நல்லா பீட் பண்ணியிருக்கோம். இப்போது கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நம்ம ஆம்லேட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு. வாங்க பீட் பண்ணலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் ஏன் நம்ம ஃப்ரைட் ஃபிஷ் போடுறோன்னா, எல்லோரும் நினைப்பீங்க ஏன் ஃப்ரைட் ஃபிஷ் போடுறோம், நம்ம ஃபிஷ்ஷை வாங்கி டைரெக்டாகவே போட்டு பண்ணலாம். அதில் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் போட்டால் அந்த ஃபிஷ்ஷோட அந்த நீச்சல் ஸ்மெல் அடிக்காது. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸோ கோகனட் ஆயில். ஸோ நம்ம வீட்டில் எப்பவுமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கோகனட் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
எண்ணெய் காயட்டும் ஒரு 2 minutes. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. வாங்க நம்ம பீட் பண்ணி வச்ச ஃபிஷ் அண்ட் எக்கை போட்டுடலாம். ஸோ ஒரு 2 minutes லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். இப்போ நம்ம ஃபிஷ் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இதுக்கு மேலே ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை லைட்டாக அப்படியே போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு 2 minutes தான். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஃபிஷ் ஆம்லேட். ஸோ இதை நம்ம தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம ஃபிஷ் ஆம்லேட் ரெடி. ஸோ ஃபிஷ் ஆம்லேட் ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ் கறி இல்லைனா எப்படி, நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் கறி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க ரைஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைஸ் போடலாமா? சுட சுட ரைஸ் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் எப்போயுமே குடம்பு புளி போட்டு தான் மீன் குழம்பு வைப்போம். ஸோ சாப்பிடலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் மீன் கறி மாத்திரம் சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட் சாப்பிட்டு பார்க்கலாம். அடடா, மீன் கறி பிரமாதங்க. இப்போ நம்ம பண்ண ஆம்லேட் சாப்பிட்டு பார்ப்போமா? அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ஆம்லேட்டு. ஃபிஷ் ஃப்ரையோட ஃபிஷ் கறியோடு எடுத்து வச்சுட்டு ஃபிஷ்ஷும் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். ஆடாடாடாடா பிரமாதங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தாச்சு. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு புது வீடியோட வரும். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.